வெல்கம் டு டோட எஜுகேஷன் தமிழ். 2025 போலீஸ் எக்ஸாம் நீங்கள் எல்லாருமே எழுதியிருப்பீங்க. பட் இந்த போலீஸ் எக்ஸாமில் ஒரு சில மோசடி நடந்துச்சு அப்படிங்கிறதும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மோசடி பற்றி ஒரு சில நாள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஏன் யாருமே அதை பற்றி பேசலை, அந்த விசாரணை என்ன நிலைமையில் இப்போ இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 2025 போலீஸ் எக்ஸாமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரோட தரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது, அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான கொஸ்டினும் சொல்ல முடியாது. மாடரேட்டாக இருந்துச்சு இந்த வருஷம் கொஸ்டின், சரிங்களா? ஸோ இதனால ஒரு வருஷம் 2 வருஷம் உட்கார்ந்து படிக்கிறவங்க கூட ஒரு சில கொஸ்டினில் குழம்பி போய் தவறான ஆன்சரை பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? ஸோ இதனால மார்க் குறைஞ்சிருக்கும். ஸோ கட் ஆஃப்ல வருவோமா அப்படிங்கிற அளவுக்கு மார்க் குறைஞ்சிருக்கலாம், சரிங்களா? ஸோ இவங்க எல்லாருமே வெக்ஸ் ஆகி அதே இடத்துல உட்கார வேணாம், சரிங்களா? ஸோ தப்பு பண்ணுறது மனித இயல்பு தான். பட் ஆனால் அந்த தப்பை திருத்தாமல் இருக்கிறது பெரிய தப்பு, சரிங்களா? ஸோ வரப்போகிற எக்ஸாமில் எப்படி கிளியர் பண்ணணும், எந்த தப்பு பண்ணோம், அதை நம்ம எப்படி திருத்தணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? இப்போ நம்ம இந்த மார்க்கை பற்றி பேசுகிறதுனால ஒரு சிலர் கேட்பீங்க, ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கட் ஆஃப் என்ன வரும் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ நம்ம அந்த கட் ஆஃப் பற்றி நம்ம எந்த ஒரு வீடியோவும் போடல. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கட் ஆஃப் கண்டிப்பாக 100% இதுதான் அப்படின்னு கொடுக்க முடியாது, சரிங்களா? எதுக்காக அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, போர்டில் மட்டும்தான் தெரியும் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதில் யாரெல்லாம் நல்லா எழுதியிருக்காங்க, ஸோ இவங்களுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக 100% போர்டில் தான் கொடுக்க முடியும். ஒரு அகாடமியில் கொடுக்கறது மற்ற எல்லாரும் சொல்கிறது இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம், சரிங்களா? ஸோ இப்படி சொல்கிறதுனால 10 பேர் நம்மளால சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறத விட ஒரு சிலர் நம்மளால கஷ்டப்பட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம், சரிங்களா? ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் ஒரு மார்க்னு கொடுத்து அந்த மார்க்லேருந்து ஒரு மார்க் கம்மியாக கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா நம்மளால அவங்க பிசிக்கல் ட்ரை பண்ணாமல் இருந்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால நம்ம அந்த கட் ஆஃப் பற்றி பேசுறதில்ல. பட் ஆனால் நீங்களே யோசித்துக்கோங்க, சரிங்களா? லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன கட் ஆஃப் வந்துச்சு, அப்போ கொஸ்டின் பேப்பரோட தரம்லாம் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா, அதை எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துட்டு ஸோ இதெல்லாம் சேஃப் மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சேஃப் மார்க் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் பாட்டில் தான் இருப்பேன், ஒரு சில டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் பிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ அதனால் மார்க் ஏன்னா கண்டிப்பாக அந்த வாட்டி கட் ஆஃப்லாம் குறைய தான் செய்யும், சரிங்களா? ஸோ அதனால் பார்டரில் இருக்கிறேன், நான் ட்ரை பண்ணவா வேணாமா, நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன், அந்த மாதிரி மட்டும் யாருமே இருக்க வேணாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பிசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? பட் யாருக்கு இது அப்படின்னா, ரொம்ப லோவான மார்க் தான், கண்டிப்பாக கட் ஆஃப் உள்ள வர்றதே ரொம்ப டவுட், அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் அடுத்த வருஷம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாமுக்கு ப்ரிஃபர் ஆகிறதுக்கு மட்டும் தயாராக இருந்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து வரப்போற எக்ஸாமுக்கு ப்ரிஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணணும், எதனால இந்த மார்க் குறைஞ்சிது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ அதை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த 2025 போலீஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின்ல வங்கப்பிரிவினை எப்போ நடந்துச்சு, பெருங்கலகம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இருக்குது, சரிங்களா? கொஸ்டினை பார்த்தாலே உங்க எல்லாத்துக்குமே தெரியும் வருடங்கள் தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதாவது இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் போலீஸ் எக்ஸாம் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாருமே சொல்றது இயர்ஸ் எல்லாமே படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது போலீஸ் எக்ஸாமை பொறுத்தவரை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு இந்த வருஷம் வந்த கொஸ்டின்ல கண்டிப்பா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இயர்ஸ்மே படிக்க வேண்டியது அவசியம். அதுக்குன்னு ரொம்ப டஃப்பா படிக்கணும் அப்படிங்கிற அளவுலாம் கிடையாது, ஓரளவுக்கு அதாவது பேசிக்கான இயர்ஸ் கண்டிப்பா தெரியும். இதுல இந்த கொஸ்டினையே எடுங்களேன். இந்த கொஸ்டின்ல இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இது மட்டும் தெரிஞ்சாலே கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையே நம்ம சூஸ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஈஸியான பேசிக்கான இயர்ஸ் தான் இருக்குது. பட் கண்டிப்பா இயர்ஸும் படிச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இனி வரப்போற எக்ஸாமுக்கு ப்ரிஃபர் ஆகிற எல்லாருமே கண்டிப்பா இயர்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, சரிங்களா? ஸோ படிக்கும்போது அப்படியே இந்த இயர்ஸ்ல இது நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு படிங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வரப்போகிற எக்ஸாமுக்கு, சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணுற மிஸ்டேக்கை நம்ம பார்த்துட்டோம், என்ன அப்படின்னா இயர்ஸ் கண்டிப்பாக படிக்க வேணும், சரிங்களா? ஸோ ரெண்டாவது பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே இதுதான் ஆன்சர் அப்படின்னு சூஸ் பண்ணுறது, சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டினை எடுத்துக்கோங்க. வாக்கியம் 1, நிதி ஆயோக் 2015 மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட துவங்கியது.
மார்ச் 2 வாக்கியம் 2 இந்திய ரயில்வே ஆனது மிக குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம். சரிங்களா? ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் வாக்கியம் 2 வந்து தவறு அப்படிங்கிறது. சரிங்களா? இந்திய ரயில்வே வந்து மிக அதிக அளவில் தான் இருக்குது. ஸோ குறைந்த அளவில் இல்லை. சரிங்களா? அதான் வாக்கியம் 1 பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் 2015 தான் தொடங்க ஆரம்பிச்சுது. சரிங்களா? பட் ஆனால் மார்ச் 1 கிடையாது, ஜனவரி 1. ஸோ இதை நம்ம வந்து படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா எல்லா அவசரத்தில் படிக்கும்போது கண்டிப்பாக வாக்கியம் 1 மட்டும் சரி அப்படின்னு கிளிக் பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு சில கொஸ்டின்னா கண்டிப்பாக 2 டைம் ரீட் பண்ணால் தான் நமக்கு புரியும். சரிங்களா? ஸோ எதுக்காகனா ஒரே ஒரு இடத்துல சரிங்களா அந்த மார்ச் அப்படிங்கிறது மட்டும்தான், அதில் ஜனவரி அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ நம்ம நல்லா படிச்சிருப்போம் அந்த கொஸ்டினா, பட் ஆனால் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே வாக்கியம் 1 and 2 தவறு. சரிங்களா? சார் ரெண்டுமே தவறு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். பட் ஆனால் அவசரத்தில் ஒரு டைம் மட்டும் ரீட் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு முன்னாடியே ஓகே கரெக்ட் அப்படின்னு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துலையும் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ 3வது பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினை படிக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப தவறு. சரிங்களா? ஸோ அதாவது புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். வாக்கியம் 1 கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார். சரிங்களா? வாக்கியம் 2 பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்கியது. சரிங்களா? அதாவது வாக்கியம் 1 தெரியும், 7ஆம் நூற்றாண்டுல சீன பயணி யுவான் சுவாங் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல புரிஞ்சு பிடிச்சவங்க தான் தெரியும் பல்லவர் காலத்துல புத்த சமயம் செழித்தோங்கியதா அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து வாக்கியம் 1 and 2 சரி. பட் ஆனால் நம்மளோட ஆன்சர் கீழே 2வது வந்து தவறு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் புரிஞ்சு படிச்சவங்க கண்டிப்பா வாக்கியம் 1 and 2 தான் சரி. சரிங்களா? ஸோ இதுக்கான மார்க் கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சு படித்தா மட்டும்தான் இந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த 3 மிஸ்டேக் என்னென்னலாம் பார்த்துருக்கோம். இயர்ஸ் படிக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டாக ஆயிருச்சு. சரிங்களா? அது போக ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு 2வது டைம் ரீட் பண்ணதுக்கு முன்னாடியே இதுதான் ஆன்சர் அப்படின்னு சூஸ் பண்ணி அவசரமாக போட்டோம் அப்படின்னாலும் தப்பாயிருது. சரிங்களா? ஸோ தேர்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிக்கிறத புரிஞ்சு படித்தா மட்டும்தான் கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த தவிர எல்லாமே அடுத்து வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக பண்ணாதீங்க. எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதை தவிர மிச்ச கொஸ்டின் எல்லாமே நார்மலாக பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ எல்லாத்துக்குமே ஈஸியான கொஸ்டின், அவங்க எல்லாருமே மார்க் எல்லாமே ஈஸியாக எல்லாருமே எடுத்துடலாம். பட் ஆனால் நம்மளை கட் ஆஃப் நிர்ணயிக்க போகிறதே இந்த 10 கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ இந்த 10 கொஸ்டின் தான் கொஞ்சம் மாடரேட்டாக புரிஞ்சு படிக்கிறவங்க எழுதுற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த டைம் மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்ட்டு அதே இடத்துல இருக்க வேணாம். கண்டிப்பாக அடுத்த இடத்துக்கு முன்னேறதுக்கு பாருங்க. சரிங்களா? ஸோ வரப்போகிற எக்ஸாமை நல்லா பண்ணுவோம், கண்டிப்பாக வின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இனி வரப்போகிற எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஏற்கனவே ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக அடுத்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம கடைசியாக 2025 போலீஸ் எக்ஸாம்ல மோசடி நடந்துச்சுல, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மோசடி நடந்திருக்கு அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் கூட நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வழக்கம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே ரூல்ஸ் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு மோசடி நடந்துச்சு அப்படிங்கிறது எக்ஸாம் முடிஞ்ச உடனே தெரிஞ்சது. இந்த மாதிரி தென்காசி தேர்வு மையத்தில் ஒரு மோசடி நடக்குது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாமே விசாரணை நடந்து ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் ஷேர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் விசாரணை நடக்குது அப்படிங்கிறது தான் வந்துச்சு தவிர அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. ஸோ இந்த இடத்துல என்னோட கேள்விக்குறி என்ன அப்படின்னா இதில் எதுவும் அரசியல் ரீதியாக தலையீடுகள் உண்டா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நான் முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு குளறுபடி நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காவலர் தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் மறுதேர்வு வைக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா இந்த வருஷம் தான் கடைசி வருஷம்னு எக்ஸாம் எழுதுறவங்க எத்தனையோ பேர். சரிங்களா? நம்மளோட வீடியோவில் கூட அதாவது காவலர் தேர்வில் மோசடி மறுதேர்வு வேண்டும் அப்படின்னு லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் கூட மோஸ்ட்லி எல்லாருமே என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷம் தான் நான் லாஸ்ட் வருஷம் நான் அவ்வளோ தூரம் படித்தேன். ஸோ இந்த நேரத்தில் இப்படி குளறுபடி பண்ணி ஸோ எத்தனையோ பேர் உள்ளே போயிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவங்க பின்னாடி வந்துடுவாங்க. சரி, இதுதான் நடக்க போகுது, இது தப்பு அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும். ஸோ நீங்களே கண்டிப்பாக ரீ எக்ஸாம் வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. சரி நேரத்தில்
எல்லாருமே ஒன்றுபட்டு செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஆனால் ஒரு சில அகாடமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை சரிங்களா. ஸோ இந்த மாதிரி காவலர் தேர்வில் குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறது கூட பேசலை சரிங்களா. ஸோ அகாடமியில் எதுக்காக இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகே, ரீ எக்ஸாம் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சிஎம் செல் கம்ப்ளைண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதில் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு முயற்சி தான் சரிங்களா. ஸோ அதில் கிடைக்குமா அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த ஆப்ஷன் தான் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கான வீடியோக்கான லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாகவே சொல்லிருந்தோம், சிஎம் செல் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கலாம், ரீ எக்ஸாம் வேணும் அப்படிங்கன்னு. ஸோ அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த ப்ராசஸ் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே, அப்புறம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 2026 எலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவங்கள உயர்வாக நினைப்போம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அவங்களே யோசித்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 90% வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரை இந்த ஆட்சியில தான் இந்த மாதிரி ஒரு தேர்வுல கூட மோசடிகள் நடந்து குளறுபடியா இருக்குது சரிங்களா. ஸோ கண்டிப்பா அடுத்த வருஷம் 2026 எலெக்ஷன்ல ஒரு நல்ல பர்சனா செலக்ட் பண்ணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும் சரிங்களா. ஸோ நான் இதுல வந்து ஒரு சிலருக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசல. கண்டிப்பா இப்ப இருக்கிறவங்க கரெக்டா இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா. ஸோ அதனால வரப்போறவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், அவங்களாச்சும் நல்லது பண்ணுவாங்களா அப்படின்னு சரிங்களா. ஒபினியன் என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா பதிவிடுங்க சரிங்களா. அப்படியே போலீஸ் எக்ஸாம் பத்தி A to Z அப்டேட் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.